இத்தனை நாளா 2025க்கு முன்ன வரைக்கும் உங்க ராசியில ஒரு பாம்பு இருந்தது. காதலிச்சாலும் பிளாப்பு, கல்யாணம் பண்ணாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிவு, இப்படிலாம் இருந்த ஒரு ஜாதகத்துக்குடைய தன்மை உங்களுக்கு நாக தோஷம் குறிப்பிட்ட காலத்துல வந்துட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் குருவுடைய திசை பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்குத்தான் இந்த சின்ன வழிபாட்டை நீங்க செய்யணும். இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு, சாமிக்கு பின்னாடி ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு அதையும் பார்த்துட்டு, கோயில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, அந்த பெருமாளையும் சேவிச்சுட்டு, கோயில் உள்ள ஒரு அரச மரம் இருக்கு, அங்க பாம்பும் பின்னின மாதிரியான கல் நாகங்கள் இருக்கு, அங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு முடிஞ்சா ஒரு விளக்கு, அந்த விளக்கு எரியிற வரைக்கும் ஒரு 11 நிமிஷம் இருந்துட்டு போனீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தலைமுடி தான் கொட்டும், குடும்ப வாழ்க்கையில நஷ்டம் வராது. கன்னிராசிக்காரங்களுடைய தன்மை தெளிவாகி எந்த குறையும் இல்லாமல் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும்.